70 to 7 lakh டே 2 சேலஞ்சில் நாம் இன்னைக்கு 70ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1500 வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கோம். சரியா, ப்ரீவியஸில் போட்ட டே 1 வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2000 சம்திங்கோட வந்து நம்மளோட சார்ட்டை முடிச்சிருப்போம். ஓகேவா, நம்மளுடைய ப்ராஃபிட்டை முடிச்சிருப்போம் அன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2000ல் நான் வந்து ஒரு 70 ருபீஸ் மட்டும் மீதி வச்சுட்டு நான் வந்து மீதி காசு வித்ட்ரா பண்ணிட்டேன். ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த 70 வச்சு ஆரம்பித்த ட்ரேட் தான் இது எல்லாமே. இந்த ட்ரேடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷ் மார்க்கெட் அண்ட் பியரிஷ் மார்க்கெட்டை வச்சு என்னோட ட்ரேடை பிளேஸ் பண்ணி எடுத்தேன். ஓகேவா, இன்னைக்கு இந்த டே 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பியரிஷ், அதாவது அப் ட்ரெண்டை வச்சும் டவுன் ட்ரெண்டை வச்சும் என்னோட ஏர்னிங்கை நான் பார்த்தேன். ஓகேவா, உண்மையிலேயே நல்ல ட்ரெண்ட் கிடச்சிச்சு. இன்னைக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. வீடியோவோட நடுவுலையே நான் எப்படி வந்துட்டு ப்ராஃபிட் பார்த்தேன், எந்த பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணேன் அண்ட் எப்படி என்னால் பிளேஸ் பண்ண முடிஞ்சிச்சுங்கிற டீட்டெயிலை நான் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேவா, ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட் ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகேவா, 70 ருபீஸ்லேருந்து நான் இப்போ ட்ரேட் ஆரம்பிக்கேன் அப்படின்னா நான் வந்து ட்ரேடிங்கில் கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக நான் வந்து ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்கேன். லாஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பா இருக்கு. ஆனாலும் ரெக்கவர் பண்ணிக்கிட்டு நம்மளோட லாஸ் மூலமா நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் ஆகி போயிட்டே இருக்கணும். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் எப்படி ட்ரேட் பிளேஸ் பண்றேன்னு பார்த்து. இப்போ இந்த அப் ட்ரெண்ட்ல நான் வந்து அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணி என்னோட ப்ராஃபிட்டை பார்த்துட்டு இருந்தேன் இல்லையா. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா வந்த 4 கேண்டில்ஸ் வந்து எனக்கு நார்மலா வந்துருச்சு. இப்போ அதோட ப்ரீவியஸ் அனலைஸ் வந்து நான் உங்களுக்கு காட்ட போறேன். இதுதான் வந்து அனலைஸோட பவர். ஓகேவா, நாம இப்போ ப்ரீவியஸ்ல இருக்கக்கூடிய 2 கேண்டில மட்டுமே பார்த்து நம்மளால வந்து என்னைக்குமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகேவா, நான் இப்போ இந்த சார்ட் எங்க வர போயிட்டு இருக்குன்னு பாருங்களேன். அதாவது இந்த சார்ட்டை வந்து நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணேன். இந்த மார்க்கெட் வந்து ஒரு ஃபுல் டவுன் ஆயிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அதில் உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன். ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுமே ஃபர்ஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டியது ரொம்பவுமே அவசியமான ஒரு விஷயம். நான் ட்ரேட் பார்த்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிசி மார்க்கெட் தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவுமே அனலைஸ் பண்ணி எடுத்தேன். இப்போ இந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கு. அண்ட் ப்ரீவியஸில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ப்ரீவியஸ் வந்துட்டு இருக்குன்னு பாருங்களேன். அனலைஸ் தான். ஓகேவா, இவ்வளோ பேக்கில் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, இப்போ இந்த இடம் தான் நம்மளோட அனலைஸ் பாயிண்ட். பார்த்தீங்களா, நான் மேலே வரைக்கும் ஹரிசாண்டல் லைன் கொடுத்துருக்கேன். இதுதான் விஷயம். அதனால தான் இப்போ அந்த லைனை இது பிரேக் பண்ணதுமே பாருங்களேன், வரிசையாக ஒரு 5 கேண்டில் வந்து நமக்கு என்ன இருக்குது, மேலேயும் போகாமல் கீழேயும் வராமல் ஒரு லெவல்லையே நின்றுட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ இதை பிரேக் பண்ணி கோ த்ரூ ஆனால் மட்டும்தான் நம்மளால் அடுத்த ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு டவுன் பிளேஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா. இதுவும் வந்து எனக்கு ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட் தான். ஆனால் இந்த பிளேஸ்மெண்ட்டை நான் வந்து கோ த்ரூ பண்ணுறதுக்கு எவ்வளோத்துக்கு அந்த கேண்டில்ஸ்டிக் கஷ்டப்பட்டு எனக்கு கொடுத்துருக்கு பாருங்களேன். லாஸ்ட் 1 செகண்டில் அது ப்ராஃபிட் ஆச்சு. ஓகேவா, இது கூடவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் கிடச்ச ஒரு மார்க்கெட் தான். இப்போ நான் இதில் வந்து ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இது வந்து எப்படி நான் பிளேஸ் பண்ணேன், எதனால பிளேஸ் பண்ணேன், நம்மளுக்கு எப்படி மார்க்கெட் வந்து அப்பில் மூவ் ஆகும், எப்படி டவுனில் மூவ் ஆகுங்கிறது எல்லாமே நம்ம ப்ரீவியஸில் மார்க்கெட் அனலைஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அது மூலமாக நம்மளுக்கு தெரியும். சரியா, அதனால தான் நான் அதிகமாக சொல்லுவேன் அனலைஸ்மெண்ட் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நீங்கள் ட்ரேட் பிளேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் நான் பண்ணியிருக்கேன். சரியா, ஆனால் அந்த ப்ராஃபிட் தரதுக்கு எனக்கு ஒரு செகண்டில் கிடச்சி. பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்ளமே. நம்மளோட ஹார்ட்டை வந்து அடிக்க விட்டுரும் இந்த ட்ரேடிங் வந்துட்டு. பார்த்தீங்களா, இப்போ இதில் ஒரு செகண்ட் தான் அந்த கேண்டில் மூமெண்ட் நீங்கள் கிளியராக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த வீடியோவை நான் ஸ்லோவாக கொடுத்துருக்கேன். இப்படி தான் நமக்கு ப்ராஃபிட் சில இடங்களில் கிடைக்கும். இதை பார்த்துட்டு தான் பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் வந்து நம்மளை வாட்ச் பண்ணிகிட்ருக்கு, ப்ரோக்கர்ஸ் வந்து நம்மளை வந்து வச்சு அடிக்கிறானுங்க, அந்த மாதிரி தோணும். சரியா, அதனால் நீங்கள் அனலைஸ் பண்ணக்கூடிய இடத்த என்றைக்குமே விட்டு கொடுக்காதீங்க. உங்கள் நாலேஜ் என்றைக்குமே விட்டு கொடுக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் ட்ரேட் பிளேஸ் பண்ணக்கூடிய டைம் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சரியா, இந்த இடத்துல எனக்கு அப்போ தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அனலைஸ் உங்களுக்கு வேணும். அது எப்படி இது அந்த இடத்துல அப்போ இது கேம்லிங் கிடையாது. நம்ம வந்து காசு கொடுத்து காசு எடுக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஓகேவா, ப்ரைஸ் ஆக்ஷன், ஒவ்வொரு கேண்டிலுக்கு இடையிலுமே ஒவ்வொரு ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது. செல்லர் கேண்டில்னா அதில் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது, பையர் கேண்டில்னா அதில் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது. இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் நல்ல ஒரு ஏர்னிங் பார்க்க முடியும். இந்த வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு அப்ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போது இது வந்து எனக்கு கரெக்டாக ப்ராஃபிட் ஆகிறதுக்கு கடைசி செகண்ட் வரைக்கும் எவ்வளோத்துக்கு முக்குதுன்னு நீங்களே பாருங்களேன். இப்போது இந்த டைமில் நம்மளோட ரியல் மணி நான் கொடுத்துருக்கேன். நான் வந்து ஒரு சேலஞ்சு வீடியோங்கிறதுனால 70 ருபீஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். என்னோட இன்னொரு அக்கௌண்ட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் டெபாசிட்டாக ஒரு 500 வரைக்கும் நான் போட்டு பண்ணிட்டு இருப்பேன். ஓகேவா, டெபாசிட் மணி அதிகமாக இருக்கும். ட்ரேட் பிளேஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 500 to 1000 வரைக்கும் வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருப்பேன். அப்போது இந்த இடத்துல நான் இப்போ 1000 ருபீஸ் போட்டிருக்கேன்னா என்னோட ஹார்ட் பீட் எந்த லெவலில் இருக்குன்னு பாருங்களேன். 70 ருபீஸ்னு இதை வந்து நம்ம சாதாரணமாக நினைக்க வேணாம். ஒரு சேலஞ்ச் வீடியோங்கிறதுனால அப்படி வச்சுக்கோங்க. மற்றபடி இதை நீங்கள் உங்கள் இடத்துல எடுத்து பாருங்களேன்.
ஒவ்வொரு செகண்டும் நம்ம ஹார்ட் பீட்டை வந்து கொளுத்த விட்டு பார்க்கும் இந்த ட்ரேடிங். சரியா? இந்த ட்ரேடு கூட நமக்கு ஒரு செகண்டில் தான் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ நம்மளோட ஹெல்த்தும் சரி, நம்மளுடைய ஃபிசிக் அண்ட் சைக்காலஜியும் சரி பொறுத்து தான் இந்த ட்ரேடிங்கில் நம்மளால் ப்ராஃபிட் பார்க்க முடியும். எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம பொறுமையாக இருக்கோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, காத்திருந்த கொக்குக்கு தான் மீன் கிடைக்கும். அந்த மாதிரி மீன் ஓட வறுமீன் வர காத்திருக்குமா கொக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கோமோ அந்த இடத்துல நம்மளால் நம்முடைய ப்ராஃபிட்டை எடுக்க முடியும். லாஸ் இருக்குங்க. நான் வந்து லாஸ்ட்டில் உள்ள வீடியோ அவ்வளோ எடுக்கலன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டில் உள்ள வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்ன ப்ரோ ஒரு செகண்டில் லாஸ் ஆகிடுச்சு, என்ன ப்ரோ இப்படி ஆகி போச்சு, அந்த மாதிரி தோணும். ஓகேவா? டீப் லாஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும், 1 செகண்டில் வந்து லாஸ் ஆகிட்டு போகிறது அதிகமாக இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிற வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன். ஓகேவா? ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி எவ்வளோத்துக்கு எவ்வளோ டீட்டெயில் கலெக்ட் பண்ண முடியுமோ நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ எப்படி பண்ணணும், நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு ஏற்றபடி நான் வந்து ரீப்ளை வீடியோ கொடுப்பேன். ஓகேவா? ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், அது ஒரு பேட்டர்னாக இருக்கலாம், அது ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் எனக்கு கேட்குறீங்களோ அதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோவை நான் ப்ரொசீட் பண்ணுவேன். கோர்ஸ் இருக்குது, டெலிகிராம் மூலம் வாங்க அப்படி இப்படின்னா நான் எதுவுமே சொல்ல விரும்பல. காசுங்கிற விஷயமே நமக்கு வேணாம். ஓகேவா? ஏன்னா ட்ரேடிங்லேயே நான் ஏர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகேவா? இப்போ 70 ருபீஸை வச்சு நான் இந்த இடத்துல ஒரு 700 வந்திருக்கேன்னா 700 தானே அப்படிங்கிறது விஷயம் இல்லைங்க. 70 ருபீஸ்லேருந்து 700 தான் விஷயம். ஓகேவா? கிட்டத்தட்ட நான் 1 லேக்கில் இருந்து ஒரு பெரிய பட்ஜெட்டாக எடுத்தோம் அப்படின்னா 1 லேக்கில் இருந்து என்னோட கேபிட்டலோட இன்க்ரீஸ் பண்ணி நான் ஒரு அமௌண்ட் ஆஃப் பீரியடையே தாண்டிட்டேன். சரியா? ஸோ சிம்பிளான விஷயம் தான். ஓகேவா? ட்ரேடிங் நீங்கள் வந்துட்டு ₹1 நம்மளுக்கு நம்ம கற்றுக்கிட்ட நாலேஜ் மூலமாக கிடைக்குதுன்னா அது பெரிய விஷயம். அண்ட் நமக்கு கிடைச்ச அந்த ப்ராஃபிட்டை தக்க வச்சுக்கவும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நான் இப்போ ₹700 எடுத்துகிட்டு சரி ₹700 வந்துட்டுல ப்ராஃபிட் தானே, அதை வச்சு அடுத்த ட்ரேடு கொடுப்போம்னு சொல்லிட்டு நான் கொடுத்து லாஸ் ஆனேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருக்கவே முடியாது. சரியா? நான் ஒரு ட்ரேடர் ஆகணும், என்னுடைய ஒரு ப்ரொஃபஷனலாக நான் அதை கொண்டு வரணும் அப்படின்னா எனக்கு ஒரு டிசிப்ளின் வேணும். ட்ரேடிங்கில் எனக்கு டிசிப்ளின் இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. மோட்டிவேஷனல் மட்டும் இருந்து எதுவுமே பண்ண முடியாதுங்க. நான் இப்போ ட்ரேட் பிளேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் எல்லாமே எனக்கு வந்து டவுன் ட்ரெண்டாக இருக்கும், இல்லைனா அப் ட்ரெண்டாக இருக்கும். நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எல்லாமே அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு. எதுக்கு நம்ம வந்து அப் ட்ரெண்ட்லேயும் டவுன் ட்ரெண்ட்லேயும் அதிகமாக ட்ரேட் பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளால் ஏர்னிங்கை வந்து குயிக்காக கோ த்ரூ பண்ண முடியும், நல்ல ஒரு ஏர்னிங் பார்க்க முடியும். சரியா? இப்போது இந்த சார்ட்டை பார்த்ததுமே வந்து என்னால் சத்தியமாக மறக்கவே முடியாத ஒரு சார்ட்டு. இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஞாபகம் வருதா? என் ஃப்ரெண்டு அடிக்கடி எனக்கு காட்டி சொல்லக்கூடிய சிம்பிள் இது. அடிக்கடி எனக்கு இந்த விஷயம் வந்து இந்த ட்ரேடிங்கில் நடக்கும். சரியா? மறுக்க வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு அந்த சிம்பிள். இதை பார்க்க எனக்கு வெறி ஆகும், சத்தியமாக வெறி ஆகும். ஆனால் இது வந்தாலே தெரிஞ்சுக்கணும், அப் ட்ரெண்ட்லையும் டவுன் ட்ரெண்ட்லையும் மட்டும்தான் எனக்கு இந்த இது கிடைக்கும். சரியா? அதுக்கு ஆப்போசிட் வைஸில் இருக்கிறது அப்படியே இந்த சைடும் உங்களுக்கு நடக்கும். இது எல்லாத்துலேயும் இருக்கிறது தான். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பையர்ஸ் ஏறி அந்த ஒரு ஷேப் கொடுத்துருக்கும். அதே மாதிரி இந்த சைடு வரும்போது அந்த ஷேப் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியணும். இது ஒரு பேட்டர்னாக வச்சுட்டாங்க, ஒரு ஃபன்னுக்காக. சரியா? அப்போ அதுக்கு ஆப்போசிட் சைடில் பையர்ஸுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே வந்து செல்லர்ஸ் வந்து வரி ஈஸியாக வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு டவுன் ட்ரெண்டில் வரும். ஆக்சுவலாக இது வேறு ட்ரெண்டு. ஆனால் நாம் வந்துட்டு இப்படி தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஒரு சிம்பிளை வச்சு சொன்னால் கெட்ட வார்த்தை மாதிரி ஆகி போயிடும். இந்த ஒரு சிம்பிளை வச்சு இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் நடக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து ட்ரேடிங்கில் அதிகமாக இருக்கும். அதுவும் ஓடிசி மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவன் நம்மளை சிம்பிள் வச்சே தாக்கிடுவான். ஆனால் அதை வச்சு நம்மளால் ஏர்ன் பண்ணவும் முடியும். ஸோ காமெடியாக எடுத்தால் காமெடியாக ஏர்ன் பண்ணலாம், சீரியஸாக எடுத்திங்கன்னா சீரியஸாக ஏர்ன் பண்ணலாம். அவ்வளோதான் விஷயம். சரியா? இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ள பர்சனாக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, ட்ரேடிங்கில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அண்ட் பொறுமையோட ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? ஒரு இடத்துல கிடைக்குதுன்னதும் இப்போ நான் போட்டேன் இல்லையா, இந்த மாதிரி டக்குன்னு கொடுக்கறதுக்கு முன்னாடி 1 செகண்ட் யோசிங்க. ஏன்னா உங்களுக்கு லாஸ் ஆகலாம், ப்ராஃபிட் ஆகலாம். ஏன்னா இந்த இடத்துலேயே பார்த்தீங்களா ரெட் கலர் கேண்டில் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டினியூவாக கொடுத்துட்டே இருக்கிறதுல தப்பு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். 4 பெருசாக நீங்கள் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் நடுவில் முத்த மாதிரி முளைச்சிருக்கு இல்லையா, இப்படி முளைச்சிச்சின்னா அந்த இடம் உங்களுக்கு லாஸ். ஸோ டைமிங் ரொம்ப முக்கியம். சரியா? ஒரு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணும்போது 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் டைம் வச்சு ப்ளேஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்னு இல்லை, உங்களுக்கு அங்கே உங்களுடைய ஓன் ரிஸ்கில் உங்கள் நாலேஜ் அங்கே செயல்படணும். அப்படி செயல்பட்டால் மட்டும்தான் ஒரு ப்ராஃபிட்டை உங்களால் தக்க வச்சிக்க முடியும். சரியா? இப்போது நீங்கள் இது வரைக்கும் பார்த்த இந்த வீடியோவில் உள்ள ட்ரேட் பிளேஸ் எல்லாமே நான் எப்படி பண்ணேன், எந்த ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணேங்கிற டீட்டெயில் எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட கொஸ்டின்ஸை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோவாக போடுவேன். தேங்க்யூ.